கல்யாணம் சூப்பராக பண்ணாங்க. ஆனால் அதில் ஒன்று என்ன தெரியுங்களா, அவங்க மேரேஜில் நம்ம பார்க்கக்கூடாது, அம்மா பார்க்கக்கூடாது. கல்யாணம் பார்க்கக்கூடாதா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இல்லை, எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனால வேணாம்ப்பா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் எங்களுக்கு தெரியாமல் அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். பையன் தாலி கட்டதை பார்த்துட்டு தான் சாவேன்னு அந்த கிளவியெல்லாம் அப்படியே உசுர பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி சென்டிமெண்ட்ல வளர்ந்த ஒரு அம்மாவை பக்கத்து ரூம்ல வச்சு பூட்டி இருக்கீங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இதுக்கு 2 கல்யாணம் இருந்திருக்கு, 3வது அடுத்த வருஷம் நடக்க போகுது. வேறு மாநிலத்தை சேர்ந்த மருமகள்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, நம்ம உள்ளூர் மாமியார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இதான் இன்னைக்கு பேச போற ஷோ. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னடா இது எந்த மாநிலம் இந்த பொண்ணு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கு. How are you? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கேனா? என்னப்பா எடுத்தோனே பக்குனே இது என்ன இது? தமிழ்லாம் பேசுறீங்க? எந்த ஊர்? கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். நீங்க எந்த ஊரு? நான் ஜெர்மனி இருந்து வந்தேன். அப்படியா? எப்படி தமிழ் இவ்வளவு பேசுறீங்க? இப்போ 3 வருஷம் எங்க இருக்கேன். பாண்டிச்சேரியில கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இப்போ கட்டிட்டேன். கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு நல்லா பேசுறீங்களேம்மா. நான் தாய்லாந்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இவங்களை சந்திச்சேன். நம்ம ஊர்ல இருந்து படிச்சா வேலைக்கு போறோம் அப்படி போயிட்டு இருக்கோம். அவங்க ஊர்ல படிச்சு முடிச்சுட்டு 1 வருஷம் உலகம் சுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நல்ல குடும்பம். ஏன் தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சு போச்சு? நிறைய திங்ஸ் இருக்கு. எனக்கு அந்த ரிலேஷன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கல்ச்சர் கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். நமக்கு சோறு தான் முக்கியம். வேற எப்படி பிடிச்சது? அவங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்க. அவங்க நிறைய திங்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல. என்ன என்ன எழவி என்ன இருக்கீங்களே பாருங்க. இதுக்கு தான் வெளிநாட்டுல பொண்ணு கட்டணுங்கிறது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? யார் ப்ரப்போஸ் பண்ணா? நான் மைண்ட்ல ப்ரொபோஸ் பண்ணேன். எது? நான் மைண்ட்ல ப்ரொபோஸ் பண்ணேன். ஆனா அவங்க சொன்னாங்க. அவர் தான் சொன்னாப்ல. ஆனா உலகம் முழுக்க ஒரு ஃபார்முலா இருக்கு, சொல்ல வைக்கிறது தான் நம்ம ஆளுங்க வேலை. கிறுக்கா பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டை நான் இவரை பாட சொல்றேன். இவர் பாடி இருக்காரான்னு எனக்கு தெரியல. பாடி காட்டினது இல்ல, பட் பாருங்க பாடணும். பாருங்க. மணியன் செந்தையின் மலரே. இந்த பாட்டையே பாடாம லவ் பண்ணிருக்கேன் நீ. என்ன ஆனா வேற நிறைய பாட்டு வேற நிறைய பாட்டு பாடி. கேள்வி ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் நான் வந்து இந்த ஸ்டேட்ல இருக்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன் இல்ல காதலிக்கிறேன்னு உங்க பையன் சொன்னப்ப எப்படி இருந்தது? வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இவங்கள்ட்ட கொடுங்க. கஷ்டமா இருந்தது. என்ன கஷ்டமா இருந்துச்சு? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறாங்க, பாஷை வேற ப்ராப்ளம். ஓ அப்படியா விஷயம்? எந்த ஒரு மருமக? எந்த எந்த? கேரளா சார். கேரளாக்கு போனா பசங்க ஏதோ பண்ணிடுவாங்க. பசங்க உங்களை பையனை ஏதோ பண்ணிடுவாங்க. கூட்டி அந்த காட்டினாரா மருமகளை கல்யாணத்துக்கு முன்னால இதான் பொண்ணு அப்படின்னு? என் பையன் சொல்லல, நான் இது மாதிரி பொண்ணை லவ் பண்றேன். படிச்சுட்டு இருந்தாங்க சார், எனக்கு தெரியாது. அப்புறம் வேலை பார்த்தாங்க. அப்பதான் வந்து இவங்களுக்குள்ள பழக்கம் போல. இந்த பொண்ணு தான் உங்க பையனை காதலிக்கிறேனே போன் பண்ணாங்களா? ஆமா. ஆமா, எவ்வளவு வாட்டி வெயிட் பண்றது சார். அவர் சொல்லுவார் பார்த்தா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஆமா, உன்னை படிக்கிறதுக்கு தானே அமுச்சு விட்டுருக்காங்க, நம்பிட்டு தானே அமுச்சு விட்டுருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணலாம். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. என்ன திட்டுறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கம்முனு தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்முனு தானே இருக்கணும். நமக்கு காரியம் கம்முனு தானே இருக்கணும். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா உங்க பையன் ரொம்ப தெரியுங்க. லவ் மட்டும் தான் அவன் பண்ணிருக்கான். ஆமா சார். மீதி அவ்வளவு வேலையும் உங்க மருமகள்கிட்ட கிட்ட கொடுத்துட்டான். இந்த டேலண்டடா படிக்க வந்த ஆளு நீ ஏன் லவ் பண்ணேன்னு கேட்ட நீங்க எப்படி அந்த பொண்ணு அங்கேயிருந்து நீ வா பாத்துக்கலாங்கிற அளவுக்கு நம்பிக்கை கொடுத்து மருமகளை கூப்பிட்டு விட்டீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வேற இடத்துக்கு போனா எப்படி இருப்பாலும் தெரியாது. அது ஃபுல்லா என் பையன் மேல மைண்ட் இருக்கு அந்த அம்மாக்கு. வேற ஒரு இடத்துல போனா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமா தெரியாது. நிம்மதியா இருக்குமான்னு யோசிச்சிட்டீங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். சிஸ்டர் முறை வேணும். லீய வந்து சைனால இருந்து. எது சைனாவா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதேதான் எனக்கும் ஒரு மருமகள் இருக்கு. ஷீ இஸ் an Italian. ஓ, ஃபேமிலி ஃபுல்லாவே லோக்கல்ல எடுக்கிறதே கிடையாது. இல்லை, எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனால வேணாம்ப்பா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் எங்களுக்கு தெரியாம அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். நான் அவங்க சொன்ன டயலாக் இருக்கப்ப அம்மா அப்பா சொல்லிட்டாங்களேன்னு அவனும் அப்படியே கவலையிலே இருந்தாலும் டயலாக் வரப்போகுதுன்னு நினைச்சேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. கட் பண்ணா அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவனே கல்யாணம் பண்ண மாட்டான். எப்படியும் லவ் பண்றேன்னு சொன்னோம்னா அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன் சார். மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன், ஊருப்படவே மாட்டேன். எப்ப தெரியும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு?
சொல்லவே இல்லை அவன் அம்மா நான் போயிட்டு வரேன் ஒரு மேரேஜுக்கு அப்படின்னா நாங்கள் எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவேன். என் காலை எதுவும் தொட்டு கும்பிட்டானான்னு எனக்கே ஞாபகம் இல்லை. பையனுடைய மேரேஜ் ஒரு ஃபோட்டோ இருக்கு அப்படின்னு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மேல ஆடிடுச்சு, அப்படியே அழுகிறேன் ரொம்ப நேரம் அழுதுட்டேன். அப்புறம் இவன் உடனே கம்பெனிலேருந்து வான்னு சொல்லி கேட்டா அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நல்ல மருமகளா இருந்துச்சு. ஆனா மாமனார் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். ஆனா என் காலெல்லாம் தொட்டு கும்பிடல. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். எங்க கொல்கத்தா மருமகள் கொல்கத்தா. ஆக்சுவலி நாங்க கோவிட் டைம்ல தான் ஆபீஸ்ல சேர்ந்தோம். This is an unwanted statement irrelevant to the current situation. நேர்ல பார்க்கவே இல்லை, ஒரு 1.5 வருஷம் நேர்ல பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி லவ். அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, வேற யாரும் இல்ல. சரி, எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு நம்ம தாய் தகப்பனா இருப்போம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆனா அவங்க கல்யாணம் சூப்பரா பண்ணாங்க. ஆனா அதுல ஒண்ணு என்ன தெரியுங்களா, அவங்க மேரேஜ்ல நம்ம பார்க்க கூடாது, அம்மா பார்க்க கூடாது. கல்யாணம் பார்க்க கூடாதா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? யாரோ வீட்டு கல்யாணம் வந்த மாதிரி வெளியே உக்காந்துட்டு இருந்தேன் நானு. அவங்க மறுபடியும் வந்து தாலி கட்டுறத வந்து தாய் பார்க்க கூடாதுங்களாம். இதெல்லாம் கொடுமையா இல்லையா? பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுதான் பார்க்கறது ஒரு ஆசை. இது நான் நம்மள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்துட்டு பிறகு இவங்க வீட்டாண்ட இருக்கவங்க என்னை பார்த்துட்டு ஐயோ போவாதீங்க அவங்க பாஷையில சொல்லி என்னை இட்டுன்னு போய் பக்கத்து ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. அந்த தாலி கட்டும் போது அம்மாக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷத்துல தான் திருஷ்டி வரும். அப்படி ஒரு நம்பிக்கை. பையன் தாலி கட்டதை பார்த்துட்டு தான் சாவேன்னு அந்த கிளவியெல்லாம் அப்படியே உசுர பிடிச்சிட்டு இருக்கும். அப்படி சென்டிமெண்ட்ல வளர்ந்த ஒரு அம்மாவை பக்கத்து ரூம்ல வச்சு பூட்டி இருக்கீங்க. என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அவங்க மறுபடி கையில வளையல் போட்டிருப்பா, நம்மளது மாங்கல்யம் இருக்கும். சிவப்பு கலர் கூட இருக்கும், இதுல இரும்புல கூட இருக்கும். அதுதான் மாங்கல்யம் மேனா. புதுசா இருக்குனே, புதுசா. அது மாமியார் தான் போட்டி விட்டணும். அது மாமியார் தான் போட்டு விடணும். அத மாமியாரே பார்க்க முடியலையே. உங்களுக்கு ஆக்சுவலா சொல்லல எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஜெர்மனி வேற. பயம் இருந்தது. பயமா இருந்துச்சு. கல்யாணம் எங்க நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஓகே சரிக்கானி இப்போ 2 கல்யாணம் நடந்திருக்கு, 3வது அடுத்த வருஷம் நடக்க போகுது. ஸோ முதல் கல்யாணம் வந்து கவர்மெண்ட்டுக்காக நாங்க டென்மார்க்ல பண்ணோம். அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுதான். அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்தாங்க, பண்ணிட்டோம். 2வது வந்து நம்ம ஊர்ல நம்ம முறை பிரகாரம் கோவில் வச்சு கல்யாணம் பண்ணோம். இப்ப அடுத்து அவங்க குடும்பத்துல இருந்து வர முடியாதவங்கள அவங்களுக்காக இன்னொரு கல்யாணம் ஜெர்மனில வச்சிருக்கோம் அடுத்த வருஷம். வர முடியாதவங்களுக்காக ரிசப்ஷன் பையன் கேள்விப்பட்டிருக்கேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. வீட்டுக்குள்ள அவசியமா நல்லது கெட்டது பேச வேண்டியிருக்கும்ல, எப்படி பேசிப்பீங்க வேற மொழிக்காரங்கள்ற? ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு சுத்தமா தமிழ் புரியாது. நானும் எங்க மாமியார் வந்து வித் சயின்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்ல பேசிட்டு இருந்தோம். மாமனார் கூட டெய்லி செஷன் கொடுப்பாரு, தமிழ் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு. நல்லா தெரியும். இப்போ தமிழ் படிப்பேன், எழுதுவேன். ஆமா, வெறும் மாநில மருமகள் வர்சஸ் மாமியார். காதலிக்கிறதுக்காகவே தமிழ் கத்துக்கிட்டீங்களா? ஆமா ஆமா, ரொம்ப பாசமா. ஆக்சுவலா என்ன சரௌண்டிங்ஸ் இருக்கோ அது வந்து எனக்கு பைத்தியம் மாதிரி இருக்கும். அவ்வளோ பிடிச்சிருக்கு இவங்க. ட்ரைனிங் எக்ஸாம் இருக்கும், நான் இவங்க லவ் பண்ணிட்டு நான் ஃபெயில் ஆயிடுச்சு, இவங்க பாஸ் ஆயிடுச்சு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போவோம். நீங்க புதிதாக திருமணம் முடிச்சு இங்க வந்தப்ப மாமியாரை பார்த்த உடனேயும் முதல்ல எதற்காக பயந்து? கல்ச்சர் காலையில சீக்கிரமா எழுந்திக்கிறேன், எனக்கு முடியாது. அது இங்க இருக்க கல்ச்சர் மட்டும் இல்லமா, அது எல்லா இடத்துலயும் இருக்க கல்ச்சர். உங்களுக்கு என்ன உங்களுக்கு ரொம்ப நிறைய செஞ்சிருக்குமே. ஜெர்மனி அந்த மாதிரி இல்லை, அவங்க சிம்பிள் சாப்பாடு சமைப்பாங்க. ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப டைம் அவங்க கிச்சனில் இருப்பாங்க. அவங்க காலை இதில் சமைப்பாங்க, அப்புறம் மரியாதை சமைப்பாங்க, அப்புறம் அது மாலையும் சமைப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. எப்படி மீனை ரோஸ்ட் பண்ணி குழம்பு போடுவீங்களா? ரோஸ்ட் பண்ணிட்டே குழம்பு பண்ணுவாங்க. இப்போ மை ஹஸ்பண்ட் மை குழம்பு சாப்பிட்டு இப்போ அவர் அம்மா குழம்பு பிடிக்காது, எனக்கு குழம்பு பிடிக்கும். எவ்வளவு நாளா? எவ்வளவு? அது வந்து இல்ல ஏங்க, நமக்கு கல்யாணம் பண்ணதான் தெரியலன்னா இவங்க மீன் குழம்பு மாத்துறதும் தெரியலங்க. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. பொண்ணு வந்ததும் அம்மா நீங்க சமைச்சுக்கிறங்க, நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு. எனக்கு அப்ப ஒன்றும் புரியல. பாவம், அந்த பொண்ணுக்கு சமையல் அவ்வளவு வராது போல இருக்கு, அதுதான் சொல்லுதுன்னு நினைச்சு நானும் காலையில எல்லா வேலையும் செஞ்சு சமைச்சிருவேன். கொஞ்ச நாள் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் நான் கேட்குறேன் பையன் சொல்றேன், அந்த பிள்ளை எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆகுதா, அதனால உன்னைய சமைக்க வச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கிறேன். ஆனா இப்போ வந்து அவருக்கு மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு தான் பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. இல்ல சார், இப்போ இவங்க கூட தானே சார் இருக்கேன் நானு. அம்மா சமையல் பிடிக்கல உனக்கு?
அப்படித்தானே? இல்ல அப்படி இல்ல, இப்ப இவங்க கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருக்கு. அப்ப அம்மா சமையல் பிடிக்கலன்னு சொல்லு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அம்மா சமையல் வந்து அம்மா சமையல் பிடிக்கும். அம்மா சமையல் தான் உனக்கு பிடிக்குமே எப்பவுமே. அதான் சார், அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும். இப்ப அவங்க கூட இருக்கனால எனக்கு இப்ப இந்த மீன் குழம்பு எனக்கு அவங்க என்ன கேக்குறாங்க, யாரு சமையல் பிடிக்கும் ஸ்ட்ரைட்டா சொல்லுப்பாங்க. டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. கல்யாணத்தை தான் எங்களுக்கு சொல்லல, மீன் குழம்பு பிடிக்காம போனது நீங்க சொல்லலையே. இப்படி பண்ணா எப்படி சார்? எப்படி நீங்க இந்த ஒரு முடிவு சொல்லுங்க, யார் மீன் குழம்பு பிடிச்சிருக்கு அவ்வளவு. அம்மா கறி குழம்பு வச்சா பிடிக்கும், மீன் குழம்பு வச்சா பிடிக்கும், பக்கத்துல இருந்து சாப்பிடுவேன். இப்ப வறுத்து போட்டு மீன் குழம்பு பிடிக்குதா உனக்கு? ரொம்ப நாளா சாப்பிட்டேங்க சார். அது ஒரு 26-27 வருஷமா சாப்பிட்டேன். இப்ப புதுசா இருக்கனால அதெல்லாமா கேக்குறேன், யார் வைக்கிற மீன் குழம்பு நல்லா இருக்கும் பிடிக்கும்னு கேக்குறாங்க. ஒய்ஃப் வைக்கிறது நல்லா இருக்கு சார். அப்ப அம்மா வைக்கிறது நல்லாவே இல்லை. அப்ப அம்மா வைக்கிறதா எனக்கு பிடிக்கும், அம்மா சமையல் பிடிக்கும் ஊர் பூரா சொல்லுவேன். இப்ப அந்த பிள்ளை சமையல் தான் பிடிக்குது. வாட் ப்ரோ? உங்க வீட்டுக்காருக்கு யார் வைக்கிற மீன் குழம்பு பிடிக்கும்? நான் வைக்கிறது தான் பிடிக்கும். அவங்க அம்மா வைக்கிறது? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அம்மாவுக்கு அவ்வளவா காரமெல்லாம் ரொம்ப போட்டு செய்ய தெரியாது. யார் அம்மாக்கு? அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் காரம். அதேதான் இங்கேயும், வறுத்த மீனை குழம்புல போட்டு இவர் அம்மாக்கு செய்ய தெரியாதே. பொரியல், அவியல், முருங்கைக்காய் சாம்பார் இதெல்லாம் வைக்க தெரிய மாட்டேங்குது. ஏமா வறுத்த மீனை தூக்கி குழம்புல போட்டு மீன் குழம்புங்கிறாங்க, அதை உங்க பையன் 3 வேளை சாப்பிட்றான், அப்புறம் என்ன? பெருமுச்சு பெருசா இருக்கு, உன்னை இப்படி வளர்த்தேன். ஆக்சுவலா மீன் குழம்பு ஓகே, ஆனா அம்மாவுடைய எந்த குழம்புக்கு மனசு ஏங்குகிறது? ரசம் சூப்பரா வைப்பாங்க சார். எத்தனை குழம்பு வச்ச கைய கடைசியில காய்ச்சலுக்கு வைக்கிற ரசம்னு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஒருவேளை இப்படி இருக்குமோ, அங்கிட்டு ரசமே இல்ல போல் இருக்கு பாவம். அவளுக்கு ரசம் வைக்க தெரியாது. நீங்க இங்க வந்தப்ப எது உங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு? நான் தமிழ்நாடு மேரேஜ் பார்த்ததே இல்லை. ஆனா இங்க என்னன்னா ரெடி பண்ணிட்டு உட்கார்ந்து ஒரு 1/2 hourல முடிச்சாச்சுங்க மேரேஜ். அவ்வளவு 1/2 மணி நேரம். ஆமா, ஜிலக்கரை பெல்லம், தலம்பரால் ஒண்ணுமே இல்ல. இது ஜிலக்கரை பெல்லம். கொல்கத்தால கூட நாங்க மீன் வறுத்து தான் குழம்புல போடுவோம். புளி இல்லாம குழம்புல புளி இருக்கக்கூடாது, புளி இருக்கக்கூடாது. எங்க மீன் குழம்புல மீன் இல்லாட்டியும் பரவாயில்ல, புளி இருக்கணும். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. உருளைக்கிழங்கு முக்கியமா தான் இருக்கணும் எல்லா குழம்புல. அதுதான் நம்ம மீன் குழம்புலயே உருளைக்கிழங்கு போட்டுருவீங்க? ஆமாங்க, இருக்கணும். முன்னாடி இது அவங்க ஊர்ல செய்யற மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்காங்க? ஊர்ல செஞ்சு கொடுத்து பக்கத்துல கூட கொடுத்துருக்கோம். பக்கத்து வீட்டுல கூட சாப்பிடுங்க. புரியல எனக்கு. பக்கத்து வீட்டுல கூட சாப்பிடுறது கொடுப்போம். ஒரு நிமிஷம், பக்கத்து வீட்டுல கொடுத்தது பக்கத்து வீட்டுக்காரங்களும் சாப்பிட்டு பார்க்கட்டும்னா, இல்ல நமக்கு சாப்பிட முடியல பக்கத்து வீட்டுல கொடுத்துருவோம். மாட்டிக்கிட்ட பங்கு கொடுத்துருக்காங்க, ஆனா எங்களுக்கு பிடிக்காது. சும்மா கொஞ்சம் அவ மனசுக்கு நோக்க கூடாது சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டுல கொடுத்துருவீங்க? இல்ல ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? என்னால ஏத்துக்க முடியாம ஒன்று இருக்கு சார். பையன் வந்து சின்ன பிள்ளைல இருந்து பயங்கரமா துருதுருன்னு தெரிவான். இப்ப வரைக்குமே ஏதாவது செய்யலன்னா என்ன பண்ணல வைக்கலன்னு எங்களால மிரட்டுவான், அப்படி ஆடுவான். இப்ப வாயை திறக்க மாட்டேங்கிறான் சார், பேச மாட்டேங்கிறான். ஏதோ பேசுடா வைடானா உங்க அப்பாவும் கேட்டிருக்காரு, என்னடா பேச தெரியாத உனக்கு அப்படின்னு 2-3 ட்ரிப் கேட்டிருக்காரு. வேணா தெரியலைங்க சார், அது ரொம்ப குழப்பம் வருது. அவங்களும் இப்போ சவுண்டா பேசி நம்மளும் சவுண்டா பேசி நிறைய குழப்பம் வருதுன்னு சொல்லி நான் அப்படியே செட்டில். இதனால நான் ஊருக்கு போயிட்டேன். இவங்ககிட்ட எப்படி இருக்கிறது? டெய்லி இந்த பிளேட் அப்படி எந்திரினா அப்படின்றது பாடு தூங்குது. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சாமி கும்பிடும்போது எங்க ஊர்ல வந்து பொங்கல் வைக்கும்போது கும்மி அடிப்போம், குலவையெல்லாம் போடுவோம். எல்லாம் பொம்பளையெல்லாம் அந்த பொண்ணுக்கு போட தெரியாதுல்ல, அது வந்து திருதுன்னு முடிச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கணும்? நீங்க தமிழ் பொண்ணை கட்டல, அப்புறம் தமிழ் பொண்ணுலே எல்லா பொண்ணும் குழவை போடும்னு சொல்ல முடியாது. அது டவுன்ல இருந்த பொண்ணா சிட்டில இருந்த பொண்ணுனா தெரியாது. உங்க ஊர் பழக்க வழக்கம்னா நீங்க உங்க வளவுக்குள்ள தான் கட்டிருக்கு. இப்போ என்ன ஆடியில் இருக்கமாப்ப ஆவணி அடுத்த மாசம், ஆவணிக்கு வர்றப்ப சொந்தக்கார தாயவளியை கூப்பிட்டு மரியாதை பேசிவிட்ட ஒரு சின்னதா விருந்த போட்டு என் மருமவ அப்படின்னு சபைக்கு சொல்லிருங்க. சரிங்க சார், சங்கடப்படாதீங்க. ஓகே சார். குழவு போடணுங்கிறீங்களா? மாசி மகத்துக்கு தானே போட சொல்லுங்க சார். சொல்லி கொடுங்க சார். எங்க நீ போட தெரியுமா? எப்படி தெரியும்? நீங்க சொல்லி கொடுங்க. ட்ரை பண்ணுங்களேன். எப்படி பண்ணும்? எல்லா மருமகளும் ட்ரை பண்ணீங்களா குழவை போட?
கமான் 1 2 3. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் ஒரே ஒரு நிமிஷம், ஜெர்மனி குலவை மட்டும் நான் தனியா கேட்கறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பரா, அதாவது உங்க மருமக தவிர எந்த மருமக செஞ்சாலும் சூப்பரா. ஆந்திரா மருமகள் குலவி குலவி மியா மியா இல்லம்மா, குலவை குலவை. நக்கல்யா அவனுக்கு. இது வந்து கொல்கத்தா போற ட்ரெயின். நீங்க சொல்லி கொடுங்க உங்க கல்ச்சர்னா. நான் ஒண்ணு சொல்லிட்டா, இப்ப பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கொடுங்களேன். நீங்க குலவை போடுங்க. குலவை 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 வராது. நான் கேட்டேனா? இல்ல. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உங்க வயசு ஒத்த மாமியார்களுக்கே நிறைய பேருக்கு குலவை போட வராது. அதனால சொல்லி கொடுக்காம வார்டன் வந்து குலவை போடணும்னு சொன்னா கஷ்டம்.